சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் முத்துவும் ஜீவாவும் காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜீவாட்ட வந்து முத்து வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. லண்டனில் எப்படி இருந்தீங்க, இந்த குளூரில் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஜீவா சொல்லுவாங்க, உங்கள் கூட வர்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க அப்படின்பாங்க. கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்பாங்க. அதுக்கு முத்து சொல்லுவாங்க, நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னை ஞாபகம் வச்சு திருப்பி கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேலையாக வந்திருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்பாங்க. அதுக்கு வந்து ஜீவா சொல்லுவாங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் ஒன்று முடிக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்தேன். போன தடவை முடிய வேண்டியது, ஆனால் முடியலை. ஒரு 2 ஃப்ராடுங்க என்கிட்ட இருந்த பணத்தை ஏமாற்றி வாங்கிருச்சேங்க, அதனால என்னால் பண்ண முடியல, அதனால தான் இப்போ வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முத்து சொல்லுவாங்க, யாருன்னு சொல்லுங்க, நம்ம பார்த்துருவோம், நம்மள்கிட்ட ஆள்லாம் இருக்குது தெரிஞ்சவங்களாம் அப்படின்பாங்க. அதுக்கு ஜீவா சொல்லுவாங்க, இல்லை அந்த பிரச்சனை அப்போயே முடிஞ்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் கூட நீங்கள் கூட எனக்கு சாட்சி கையெழுத்து போட்டிங்கல்ல, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்றவாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் முத்துவோட அம்மாவும் அப்பாவும் பீச் ஹவுஸ் சைடில் வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போ முத்துவோட அம்மா வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, மனோஜை பாருங்கள், இவ்வளோ பெரிய வீடு, இந்த பீச்சு காற்று, இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ முத்துவோட அப்பா வந்து ரொம்ப புகழாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இளநீ குடிக்கிறதுக்காக 2 பேர் நிற்பாங்க ஒரு இடத்துல. அப்போ முத்துவோட அப்பா வந்து இளநீ குடிச்சிக்கிட்டே இளநீ கடைக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த பீச் ஹவுஸை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், கடைசியில் உள்ள வீடு, இங்கே மற்ற கடைகள்லாம் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இளநீ கடைக்காரர் கேட்பாரு, இந்த வீடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் அப்படின்பாரு முத்துவோட அப்பா. பேசிட்டு முத்துவோட அப்பா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இளநீ கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுவார். அதை காமிக்கல யாருன்னு. நெக்ஸ்ட் சீனில் ஜீவா வந்து முத்துவா அழைச்சிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவாங்க வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. அந்த டைமில் கரெக்டாக மனோஜு ரோஹிணியும் வருவாங்க அங்கே. அப்போ முத்து வந்து அவங்க 2 பேரையும் வாசல்லே பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க. அப்போ ஜீவா வந்து மனோஜையும் ரோஹிணியும் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு வெளியில் வந்துடுவாங்க. வந்து முத்து காரில் ஏறிடுவாங்க. அப்போ முத்துக்கு வந்து கேட்பாரு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும், இல்லை என் லைஃப்பில் யாரை நான் திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவங்களே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா, ஜீவா முத்துக்கு வந்து கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் மீனாவுக்கும் வாங்கி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ முத்து சொல்லுவாங்க, இதை யார் கொடுத்தானே என் பொண்டாட்டி நம்ப மாட்டா, அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம், செல்ஃபி எடுத்துக்குவோம் சொல்லி 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் சீனில் மனோஜ் ரோஹிணியும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கார் ஒன்று உள்ளே வரும். அந்த காரை பார்த்தோன்னே 2 பேரும் முடிவு பண்ணிடுவாங்க, நம்ம நேம் போர்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அவங்க தான் கொண்டுட்டு வராங்க போல் அப்படின்ட்டு. ஒருத்தர் வெளியில் வந்து பார்ப்பாரு. அப்போ வந்து மனோஜ் ரோஹிணியும் வந்து கொடுங்க நேம் போர்டை சீக்கிரம் கொடுங்க, மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அங்கே வாசலுக்கு வந்துருவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எந்த வீட்டுக்கு நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதுதான் எங்கள் வீடு, இங்கே தான் மாட்ட போகிறோம் அப்படின்வாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், நான் தான் அந்த வீட்டோட ஓனரு, நீங்கள் எங்கே மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மனோஜும் ரோஹிணியும் கேட்பாங்க, நீங்களா ஓனரு, அது வேறு ஒருத்தர் துபாயில் உள்ளவரில் அப்படின்பாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்லுவார், அவன் வந்து என் வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்தான், அவன் உங்களை நல்லா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் டென்ஷன் ஆகி அவருக்கு கால் பண்ணி பார்ப்பாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஷாக்கில் நிற்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கான ப்ரோமோ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்து ஜீவா பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஜீவாட்ட போய் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. அதோட முடியுது.